ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்கலான்னா 90s சீரியல்ஸ். 90ஸில் என்னெல்லாம் சீரியல்ஸ் இருந்துச்சு, அதில் எனக்கு பிடிச்சது எது, உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு பார்த்த சீரியல் வந்து ஜூன். ஆமாம், பிடிவாதம். அதுதான் சின்ன வயசில் பார்த்தது. அதெல்லாம் இப்போ நினச்சாலே காமெடியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு செயின் ராபர்ட்னு ஒரு இது இருந்துச்சு, ஜப்பானீஸ் சீரியல் இருந்துச்சு. அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. உங்களுக்கு முடிஞ்சால் அதை பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சீரியல். ஒரு சின்ன பையன்கிட்ட அந்த வாட்ச் கிடைக்கும். அந்த வாட்ச் மூலமாக தான் அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போலாம் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. பட் அந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர கிராஃபிக்காக செம்மையாக இருந்துச்சு அது. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்ட இது. இப்போலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை பார்த்தா இதெல்லாம் ஒரு கிராஃபிக்கா அப்படின்னு கறி துப்புற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இப்போ உள்ள இதை வச்சு நம்ம வந்து அதை வந்து நம்ம இது எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஆனால் அப்போ உள்ள டெக்னாலஜியில் அது வந்து செம்மையாக இருந்துச்சு, அந்த ஜெயின் ராபர்ட் சீரியல். நெக்ஸ்ட்டு வந்து WWF. WWF எத்தனை பேருக்கு பிடிச்சதுன்னு தெரில. எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப WWF அப்படியே பயங்கர வெறியாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஹிட்மேன் தான் வேர்ல்டு சாம்பியன். நாங்கள் ட்ரம்ப் கார்ட்ஸ்னு வச்சு விளையாடுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹைட்டு ஜெயின் கோட்கள் 7.11. அவ்வளோதான். அதோட பெரிய ஹைட்டே இல்லை. நம்ம அந்த சொல்லிட்டா அந்த கார்டை நமக்கு தந்துடணும். ஸோ இந்த மாதிரிலாம் விளையாடுவோம். இதோட என்ன காமெடினா, அண்டர்டேக்கருக்கு 7 உயிர், கெயினும் அண்டர்டேக்கரும் அண்ணன் தம்பி அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கெயின் கனடாக்காரன், அண்டர்டேக்கர் வந்து யூஎஸ்காரன். இந்த மாதிரி பல உண்மைகளை எங்ககிட்டேருந்து மறைச்சி நாங்கள்லாம் வெறித்தனமாக WWF பார்த்த காலங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்தது வந்து சக்திமான். சக்திமான் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சக்திமான் பிடிக்கும். நாங்கள் சக்திமான் வந்து பயங்கர வெறியனாக இருந்துருவோம். சக்திமான்ட்டு அது ஒரு பீரியடு. இப்போல்லாம் பார்த்தா அது வந்து செம காமெடியாக தான் இருக்கும். பட் அந்த சின்ன வயசில் சக்திமான் அந்த சுற்றுறதெல்லாம் வந்து எப்படி பண்ணாங்க, எப்படி ஏது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போல்லாம் க்ளீன் பண்ணுறன்றது பெரிய விஷயம். இப்போல்லாம் யூடியூப் சேனலில் சின்ன சின்ன யூடியூப் சேனல்லே க்ளீன் மேட்டில் அசத்துறாங்க. அப்போ வந்து அது வந்து பெரிய விஷயம். சக்திமான்லாம் அதெல்லாம் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெட்ரோ சேனல், செகண்ட் சேனல்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இங்கிலீஷ் படத்தை வந்து சின்ன குழந்தைங்களுக்காக போடுவாங்க. அனிமல்ஸ் கலந்த படம்லாம் இருக்கும் நிறைய. அதில் ஒரு படம் நான் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா, ஒரு நாயை கரடியை வச்சு ஒரு படம். அது படம் பேர் தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு ஃபேமிலி போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே தங்குவாங்க. காட்டுக்குள்ளே ஒரு சின்ன கரடி கிடைக்கும். அதை வளர்ப்பாங்க. அந்த கரடியுடைய அம்மா வந்து சண்டைக்கு வரும். அந்த நாய் வந்து அந்த அவங்க குடும்பத்தை காப்பாற்றும். அவங்க அப்பா வெளியே போயிருப்பார். அவங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் அந்த கரடியை சுட்டு அந்த இதை அவங்க குடும்பத்தை காப்பாற்றுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்கும். இந்த கதை படம் பேர் எனக்கு தெரியல. நானும் தேடி பார்த்தேன். அந்த படத்தை கிடைக்கல. செகண்ட் சேனலில் தான் அந்த படத்தை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பல அனுபவங்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச சீரியல் என்ன? உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி அந்த காலத்துடைய படம் என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். பை.